வணக்கம். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து கடைகளுக்கும் பொது ஏலம் விட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் ஏற்கனவே இருந்த இடத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீன ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் ரூபாய் 29 கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது. கட்டுமான பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. விரைவில் திறப்பு விழா காண உள்ளது. புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் 31 கடைகள் கட்டப்பட்டுள்ளன. அங்கு ஏற்கனவே இருந்த 16 கடைகளுக்கு மீண்டும் கடை ஒதுக்கப்பட்டு உள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் கடைகள் ஒதுக்கீடு தொடர்பாக பாதிக்கப்பட்டோர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அனைத்து கடைகளையும் பொது ஏலம் நடத்தி அதிக ஏலம் எடுப்பவர்களுக்கு ஒதுக்க உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவில் கடைகளை ஒதுக்குவதற்கு முன்பு அங்கிருந்த கடை உரிமையாளர்களுடன் புரிந்துணர்வு ஏற்பட்டாலும் கடைகளை ஒதுக்குவதற்கு முன்பாக பொது ஏலம் நடத்துவதுதான் பொருத்தமாக இருக்கும். பின்னர் அவர்கள் எந்த அதிக ஏலத்தொகையில் வழங்கப்படுகிறதோ அதே தொகையை செலுத்த தயாராக இருக்க வேண்டும். பொது ஏலம் என்பதுதான் வழக்கமான நடைமுறை. இதற்கு பதில் அளிப்பவர் அத்தகைய நடைமுறையை பின்பற்றுவார் என்று நான் நம்புகிறேன். வரும் 6ஆம் தேதி இவ்விஷயத்தை மீண்டும் ஒருமுறை பட்டியலிடுங்கள் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் இன்று காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் இன்று காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளையும் கருத்துக்களையும் அவர்கள் கொடுத்த புகார் சம்பந்தமான எடுத்த நடவடிக்கைகளை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டனர். மேலும் கடந்த வாரம் பொதுமக்கள் இணையவழி மோசடியில் நடந்த 65,82,000 ரூபாய் பணத்தை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்த நீதிமன்றம் உத்தரவு பெறப்பட்டது. மற்றும் பொதுமக்கள் தவறவிட்ட சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 32 செல்போன்கள் கண்டுபிடித்து உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி, எத்திக்கல் ஹேக்கர் சங்கராஜ் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் குறைகளை கேட்டறிந்தனர். இழந்த பணத்தை மீட்டு கொடுத்ததற்காக பொதுமக்கள் சைபர் கிரைம் போலீசார்களை வெகுவாக பாராட்டி நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரியில் போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்த சாலையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற 20 பேருக்கு ஹெல்மெட் பரிசு வழங்கப்பட்டது. சாலை விபத்துகளில் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் புதுச்சேரியில் வருகிற 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வில்லியனூர் ஆரியபாளையம் அருகே 4 முனை சந்திப்பில் நமது லட்சியம் விபத்து இறப்பு இல்லா புதுச்சேரி நிச்சயம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. அதில் போக்குவரத்து சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் பிரவீன்குமார் திரிபாதி கலந்து கொண்டு அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் வினாடி வினா போட்டி நடத்தினார். அதில் போக்குவரத்து குறியீடுகள் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு சரியாக பதிலளித்த 20 பேருக்கு அதே இடத்தில் இலவசமாக ஹெல்மெட் பரிசாக வழங்கினார். தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அதைத் தொடர்ந்து போலீஸ் சூப்பரண்ட் மோகன்குமார் நிருபர்களிடம் கூறுகையில், மோட்டார் சைக்கிள்களில் செல்பவர்கள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும். வருகிற 1ஆம் தேதி முதல் ஹெல்மெட் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் செல்பவர்களுக்கு அபராதமும் அவர்களின் ஓட்டுநர் உரிமம் 3 மாதம் ரத்தும் செய்யப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் தெற்கு பகுதி போக்குவரத்து போலீஸ் சூப்பரண்ட் மோகன்குமார், இன்ஸ்பெக்டர்கள் கணேசன், கோகுல கிருஷ்ணன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் போலீசார் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத், பெங்களூர் ஆகிய நகரங்களுக்கு இண்டிகோ நிறுவனம் சார்பில் மீண்டும் விமான சேவையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் இண்டிகோ நிறுவனம் மூலம் மீண்டும் விமான சேவையை தொடங்க புதுச்சேரி அரசு மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக புதுச்சேரியில் நேற்று முதல் மீண்டும் விமான சேவை துவங்கப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று மதியம் 12:25 மணிக்கு பெங்களூருவில் இருந்து 74 பயணிகளுடன் புதுச்சேரிக்கு வந்தடைந்த விமானத்தின் மீது இரு பக்கமும் தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விமான சேவையை தொடங்கி வைத்து பயணிகளை மலர்கொத்து மற்றும் இனிப்பு கொடுத்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மதியம் 12:45 மணிக்கு 63 பயணிகளுடன் புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத்திற்கு சென்ற விமானத்தை கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர். இதனிடையே புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு தமிழகத்தில் இருந்து நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.
புதுவை பேரவைத் தலைவர் செல்வத்தை பதவி நீக்கம் செய்யக்கோரி மற்றொரு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் மனு அளித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்துக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவர கோரி சுயேட்சை எம்எல்ஏ நேரு நேற்று முன்தினம் பேரவை செயலரிடம் மனு அளித்தார். இந்த நிலையில் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளனும் பேரவைத் தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கோரி பேரவை செயலரிடம் மனு அளித்துள்ளார். அவர் அளித்துள்ள கடிதத்தில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் தனது பதவிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகிறார். சட்டப்பேரவையில் உறுதிமொழி குழு தலைவரின் பதவியை நீக்கியதன் மூலம் அவர் பாரபட்சமாக செயல்பட்டது உறுதியானது. தற்போதைய பேரவைத் தலைவரின் நிலைப்பாடு அரசமைப்பு மீறல்களில் நிரம்பி உள்ளது. எனவே அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மக்களுக்கு சேவை புரிவதை வரவேற்பதாக அமைச்சர் சாய் சரவணன்குமார் தெரிவித்துள்ளார். பாஜகவை சேர்ந்த அமைச்சர் சாய் சரவணன்குமார் லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையத்தில் விமான சேவை தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மக்களுக்கு செய்த நல உதவிகள் குறித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்த கருத்து சரியல்ல. எந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் அரசியலில் பங்கேற்க உரிமை உண்டு. தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுவை மக்களுக்கு சேவை செய்வதை வரவேற்கிறோம். தொகுதி வளர்ச்சி, மாநில நலனுக்கு சேவை செய்வோர் யாராக இருந்தாலும் வரவேற்போம் என்றார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் என்ன புதுச்சேரியில புதுசா தொழிலதிபர்கள்லாம் வர்றாங்கன்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரியில எல்லோரும் இந்நாட்டு மன்னர் தான். எந்த அரசியல்ல கலந்துக்கிறது எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அதுக்கு அடிப்படை உரிமைகளும் இருக்குது. எல்லாருக்குமே எந்த ஜாதியினராக இருந்தாலும், எந்த தொழில் செய்வராக இருந்தாலும், எந்த தொழிலதிபராக இருந்தாலும், யாரா இருந்தாலும் புதுச்சேரி மண்ணில் அரசியல் பண்றதுக்கு அவங்களுக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதன்படியில அவர் புதுச்சேரி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணாருன்னா அதை நாங்க வரவேற்கிறோம் சொல்றோம். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 54 குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளது பெருமிதமாக உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மாவட்ட ஆரம்ப தலையீடு மைய திட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் என்ற நிகழ்ச்சி நடந்தது. இதில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், KSP ரமேஷ் MLA ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், வெளி மருத்துவமனையில் இருந்து வந்த குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்துள்ளது மகிழ்ச்சியாக உள்ளது. பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதுபோன்று குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிடப்பட்டது. குழந்தைகள் பிறக்கும் போது சில குறைபாடு இருக்கும். அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய திறமையான மருத்துவர்கள் உள்ளனர். மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு செல்லும் நிலை உள்ளது. எதிர்காலத்தில் அந்த நிலை மாற்றப்படும். அனைத்து வசதிகளுடன் உயர் சிகிச்சை புதுவையில் கிடைக்க வழிவகை செய்யப்படும். அதற்கு மற்ற சிறப்பு வாய்ந்த மருத்துவமனையுடன் ஒப்பந்தம் போடுவதற்கு மருத்துவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். தற்போது அப்போலோ மருத்துவமனையின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைக்கான அனைத்து செலவுகளும் அரசே ஏற்றுக்கொள்கிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறு வயதிலும் ஆரம்ப நிலையிலும் நோயை கண்டறிந்து சரியான சிகிச்சை அளிப்பதாகும். இதுவரை 54 குழந்தைகளுக்கு அப்போலோ மருத்துவமனையின் குழந்தைகள் இதய நோய் நிபுணர்களுடன் இணைந்து அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர் என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன், சுகாதார இயக்கக இயக்குனர் கோவிந்தராஜன், சென்னை அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையின் ஆலோசகர், குழந்தை மருத்துவ தலையீட்டு இதய நோய் நிபுணர் டாக்டர் முத்துக்குமரன், ராஜீவ்காந்தி மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் ஐயப்பன் மற்றும் அனைத்து துறை தலைவர்கள், மருத்துவ அதிகாரிகள், செவிலியர்கள், ஊழியர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் என பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையின் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரசோரியா, மக்கள் தொடர்பு அதிகாரி குருபிரசாத், நோடல் அதிகாரி ரகுநாதன் ஆகியோர் செய்திருந்தனர். கதிர்கமம் ஆனந்த நகரில் சாமி சரணம் ஐயப்பா குழுக்களின் சார்பில் ஐயப்ப சாமிக்கு படிப்பூஜை நடைபெற்றது. புதுவை மாநிலம் கதிர்காமத்தில் உள்ள சுவாமி சரணம் ஐயப்பா குழுக்கள் ஆண்டுதோறும் மாலை அணிந்து சபரிமலை யாத்திரைக்கு சென்று வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு சபரிமலைக்கு செல்வதற்கு முன்பு அக்குழுக்களின் 3ஆம் ஆண்டு படிப்பூஜை கதிர்கமம் ஆனந்த நகரில் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்றது. குழுக்களின் குருசாமி தலைமையில் நடைபெற்ற படிப்பூஜையில் குழுக்களில் உள்ள அனைத்து ஐயப்ப பக்தர்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் கோவில் குருக்கள் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கலச பூஜை செய்து சரணம் கோஷம் பாடி ஐயப்பனை வழிபட்டனர்.
பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர்த்திதான் பேசியுள்ளார். ஆனால் இதனை வைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கின்றனர் என்று விளவங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தெரிவித்துள்ளார். விளவங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வாதாடுவதற்காக வருகை தந்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விளவங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் குறித்து உயர்த்தி பேசியுள்ளார். ஆனால் இது குறித்து தவறான கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று காங்கிரஸ் உண்மைகளை மறைக்கின்றது. மேலும் நடிகர் விஜய் மத்திய அமைச்சரின் கருத்தை முழுமையாக பார்த்துவிட்டு தனது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் இதை வெறும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அரசியலுக்காக செய்கின்ற செயல் என்றும் உண்மையை மறைத்து தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் வெளியிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நாடகமாடி வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டுவரவுள்ள மசோதாவை மறைப்பதற்காக எதிர்க்கட்சியினர் அரசியல் நாடகத்தை நடத்தி வருகின்றனர். மேலும் நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பிக்கள் தாக்கப்பட்ட செயல் வருத்தம் அளிப்பதாகவும் நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை எதிர்க்கட்சியினர் உருவாக்குகின்றார்கள். மேலும் பாஜகவில் எனக்கென்று அங்கீகாரம் விரைவில் வரும் என்றும் அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்றார். மேலும் விஜயின் அரசியல் பயணம் பலருக்கும் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் அவரை எதிர்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. விஜய் சரியான கூட்டணி அமைத்தால் மக்கள் வாய்ப்பளிக்க தயாராக உள்ளனர். ஆனால் அவர் சரியான கூட்டணி அமைக்கவில்லை என்றால் ஓட்டு பிரியும் என்று விளவங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தெரிவித்தார். புதுச்சேரியில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நிவாரணம் கேட்பு விண்ணப்பங்களை வருகிற 27ஆம் தேதிக்குள் உழவர் உதவியகங்களில் விவசாயிகள் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கூடுதல் வேளாண் இயக்குனர் பயிற்சி வழி தொடர்பு திட்டம் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நடப்பு தென்கிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்பட்ட பெருமழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க புதுச்சேரி அரசு உத்தரவிட்ட நிலையில் நடப்பு பருவத்தில் பயிர் செய்துள்ள விவசாயிகளின் தரவுகள் கணக்கெடுக்கப்பட்டு அத்தரவுகள் அடங்கிய விண்ணப்ப படிவங்கள் அந்தந்த உழவர் உதவியகங்களில் கடந்த 18ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதனை விவசாயிகள் பெற்று சரிபார்த்து ஒப்புகையுடன் அந்தந்த உழவர் உதவியகங்களில் வருகின்ற 27ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி கடந்த 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறும் கிராமங்களை நோக்கி நிர்வாகம் என்ற தேசிய அளவிலான பிரச்சார நிகழ்வில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் இன்று பாகூரிலும் 23ஆம் தேதி திருக்கனூரிலும் 24ஆம் தேதி கரிக்கலாம்பாக்கத்திலும் முகாம் நடைபெறும். இந்த முகாமில் விவசாயிகள் கலந்து கொண்டு நிவாரண கேட்பு விண்ணப்பங்களை பெற்று சமர்ப்பிக்கலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள எழுத்தாளர்களின் புத்தகங்களை கொள்முதல் செய்வது குறித்து கலை பண்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. இது குறித்து கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவையில் உள்ள நூலகங்களுக்கு உள்ளூர் எழுத்தாளர்களது புத்தகங்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன. அதற்காக எழுத்தாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எழுத்தாளர்களது புத்தகங்கள் 2023-2024ஆம் ஆண்டில் புதுப்பித்திருக்கப்பட வேண்டும். ஏற்கனவே கொள்முதல் செய்த புத்தகங்கள் மீண்டும் நூலகங்களுக்கு வாங்கப்படாது. புத்தகங்களுக்கு குறைந்தபட்சம் 30% தள்ளுபடி வழங்க வேண்டும். விண்ணப்பத்துடன் மாதிரி புத்தகத்தையும் இணைக்க வேண்டும். எழுத்தாளர் புதுவையில் பிறந்தவராகவோ அல்லது 5 ஆண்டுகள் குடியிருப்பவராகவோ இருத்தல் வேண்டும். விதிகளை திருத்த அரசு துறைக்கு அதிகாரம் உண்டு. விண்ணப்பத்தை கலை பண்பாட்டுத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து நிறைவு செய்த விண்ணப்பங்களை வரும் 31ஆம் தேதிக்குள் புதுச்சேரியில் உள்ள கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்தில் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. WFL பினான்சியல் சர்வீசஸ் சார்பில் பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்ற திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பரிசுகள் வழங்கி பாராட்டினார். WFL பினான்சியல் சர்வீசஸ் மற்றும் பெட்டிட் செமினார் பள்ளி இணைந்து நடத்திய திருக்குறள் போட்டியின் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். WFL பினான்சியல் சர்வீசஸ் நிறுவனர் மணி நிகழ்வில் பங்கேற்று மாணவர்களின் திறமையை பாராட்டினார்.
மேலும் பெட்டிட் செமினார் பள்ளியின் முதல்வர் தேவதாஸ் மற்றும் துணை முதல்வர் சின்னப்பன் ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாணவர்களும் பெற்றோர்களும் WFL பினான்சியல் சர்வீசஸ் நடத்திய திருக்குறள் போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்தனர். இதுபோன்ற நிகழ்வுகள் எங்களின் பாரம்பரியத்தையும் அறிவியல் கலைகளையும் வளர்க்கும் முயற்சியாக அமைந்துள்ளன என்று அனைவரும் பாராட்டினார்கள். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் சாலையில் இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறு கட்டுமானத்திற்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். உசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உசுட்டேரி கிராமத்தில் உள்ள பொறையூர் சாலையில் இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறு கட்டுமானத்திற்கு ரூபாய் 3.61 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சுவர் சீரமைக்க திட்டமிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் உசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கட்டிடங்கள் மற்றும் புதுச்சேரி சாலைகள் பொதுப்பணித்துறை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பாஜக பிரமுகர்கள் என திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். மங்களம் கரிக்கலாம் பாக்கத்தில் உள்ள பிரபல தொழிற்சாலையில் சுமார் 6 லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடி 5 பேரை மங்களம் போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த மங்களம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் கடந்த மாதம் சுமார் 6 லட்சத்திற்கு மதிப்பிலான பொருட்கள் திருடு போனதாக தொழிற்சாலை நிர்வாகத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சித்திர ரெட்டி உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் பெரியசாமி தலைமையில் SP குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் மங்களம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் காணாமல் போன பொருட்களை தனிக்குப்பத்தை சேர்ந்த முருகன், கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன், கீழ்குமாரமங்கலத்தை சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அஜித், சவுஞ்சேரியை சேர்ந்த அருண்குமார் என்பதை விசாரணையில் உறுதி செய்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்து திருடி சென்ற பொருட்களில் 3 லட்சத்திற்கு மதிப்பிலான பொருட்களை அவர்களிடமிருந்து மீட்டனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் மீதமுள்ள 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் விரைவில் மீட்கப்படும் என்றும் கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுவை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. சென்னைக்கு வடகிழக்கு திசையில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை தொடர்ந்து 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி புதுச்சேரி துறைமுகத்தில் நேற்று மாலை 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. புதுச்சேரி சமூக நலத்துறையில் உள்ள அனைத்து வகையான பணியாளர்களின் தற்போதைய கட்டமைப்பை மதிப்பாய்வு செய்வதற்கான பணியாளர் மதிப்பாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து வகையான பணியாளர்களின் தற்போதைய கட்டமைப்பை மதிப்பாய்வு செய்வதற்காக பணியாளர் மதிப்பாய்வு குழுவை அமைக்க தலைமை செயலர் ஒப்புதல் அளித்துள்ளார். இக்குழுவின் தலைவராக சமூக நலத்துறை செயலரும் உறுப்பினர்களாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை இயக்குனர் ஆகியோரும் உறுப்பினர் செயலர்களாக சமூக நலத்துறை இயக்குனர் மற்றும் சார்பு செயலர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இக்குழு அனைத்து சங்கங்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் கலந்தாலோசித்து சமூக நலத்துறையின் கீழ் வரும் அனைத்து வகையான பணியாளர்களின் தற்போதைய கட்டமைப்பு குழுவை மதிப்பாய்வு செய்து ஒழுங்குபடுத்தும். இக்குழு தனது பரிந்துரையை 3 மாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கான உத்தரவை சமூக நலத்துறை சார்பு செயலர் ராகினி பிறப்பித்துள்ளார். வீட்டில் இருந்தபடி பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுவையை சேர்ந்த 6 பேரிடம் ரூபாய் 8.07 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ். இவரை மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைனில் பகுதி நேரம் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பிய சதீஷ் மர்ம நபருக்கு ரூபாய் 5.53 லட்சத்தை அனுப்பியுள்ளார்.
பின்னர் சதீஷுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளது தெரிய வந்தது. இதேபோல சேலியமேடு பகுதியை சேர்ந்த கீதாஞ்சலி என்பவரும் ரூபாய் 1.20 லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் உருளையன்பேட்டை பகுதியை சேர்ந்த கனிமொழி என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறியவரிடம் ரூபாய் 95,000 ஏமாந்துள்ளார். தொடர்ந்து மதகடிப்பேட் பகுதியை சேர்ந்த போர் செல்வன் ரூபாய் 15,000, ஒயிட் டவுன் பகுதியை சேர்ந்த சாகுல் ஹமீது ரூபாய் 14,000 மற்றும் வில்லியனூரை சேர்ந்த பால நாராயணன் ரூபாய் 10,000 என தனித்தனியாக மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேற்கூறிய 6 பேர் மொத்தமாக ரூபாய் 8.7 லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.